வணக்கம். அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ ஆபிஸ் டெலிகசியின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆபிஸ் டெலிகசியில நம்ம பார்க்க போறது 3 டிஃபரண்ட் சாண்ட்விச் ரெசிபீஸ். பிரெட் சாண்ட்விச் ரொம்பவே டிஃபரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாக செய்யலாம் உங்கள் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் அண்ட் மயோனீஸ் வச்சு ஒரு சூப்பரான சாண்ட்விச். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மயோனீஸ் செஞ்சிடலாம். 1/4 கப் பால் எடுத்துக்கலாம். 1/4 கப் பாலுக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மயோனீஸில் வந்து நான் முட்டை எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெஜிடேரியன் மயோனீஸ் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. அண்ட் தென் சர்க்கரை வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து எவ்வளோ மில்க் எடுத்தீங்களோ அந்தளவுக்கு ஒரு பங்கு வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பொருளெல்லாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி மிக்ஸிலையும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணினீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ரெடியாகவும் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக இப்போ நல்லா இது க்ரீமி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து அதே கப்பில் 1 கப் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக மயோனீஸ் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா 1 கப் மில்க்குக்கு 2 கப் 3 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து நிறைய ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி நான் எப்போவும் செய்ய மாட்டேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 பங்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில்னால் 1 பங்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர அளவுக்கு இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எக் ஆட் பண்ணி எக் ஒயிட் ஆட் பண்ணி மயோனீஸ் செய்வாங்க. பட் இந்த மாதிரி வெஜிடேரியன் மயோனீஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஃப்ளேவர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மயோனீஸ் பாருங்கள் சூப்பராக க்ரீமியாக எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மயோனீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து நான் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சம் கார்ன், இந்த கார்னும் ஆட் பண்ணிக்கிட்டு இது ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன், வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் இதில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு சர்க்கரையும் மயோனீஸில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து நல்லா வந்துடும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான சாண்ட்விச்க்கான மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரெட்டில் வந்து நீங்கள் உள்ள பட்டர் ஆட் தடவிட்டு நம்மளோட வெஜிடபிள் மிக்ஸை வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சாண்ட்விச் பண்ணி அப்படியேவும் சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக உள்ள அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து என் பசங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மேலேயும் நல்லா பட்டர் வந்து தடவிட்டு டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ண போகிறேன். இது நீங்கள் தவாலையும் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டோஸ்டரில் பண்ணுறேன். இது டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது மேலே இருக்கிற லேயர் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் கடிச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாஃப்டாக இருக்க அப்படியே சாப்பிட்ணுங்கிறவங்க அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மயோனீஸ் அண்ட் வெஜிடபிள் வச்சு சூப்பரான டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சாண்ட்விச் செய்ய போகிறோன்னா, ரொம்பவே ஃபேமஸான எல்லா பேக்கரியிலையும் நமக்கு கிடைக்கும் இந்த சாண்ட்விச். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப குயிக் அண்ட் ஹெல்த்தியான ஒன்று. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் வந்து செய்யணும். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் கடுகு. அண்ட் தென் இதில் கடுகு பொரியிற டைமில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக உங்களுக்கு அது பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொஞ்சம் ஜீரகம். அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரையை ஆட் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட் இதில் காரம் கொடுக்கறதுக்கு. சாண்ட்விச்சில் ஆட் பண்ணும்போது அதை எடுத்துருவேன். ஸோ குட்டீஸ்க்கு கொடுக்கும் போது அது கொஞ்சம் காரம் வருங்கிறதுனால, பெரியவங்களுக்குனா உங்களுக்கு பிடிக்கணும் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். அண்ட் தென் இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டு வந்து நல்லா நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம்
ஒரு கேரட் வந்து துருகி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கிரேட் பண்ண கேரட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. காரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாயே போதும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டால் நம்மளோட கேரட் வந்து ரெடி ஆகிடும். பெங்களூர்லலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பேக்கரியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க பேச்சுலர்ஸ்லாம் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இதுவாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் தவாவில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 சைடும் பட்டர் ஆட் பண்ணி ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடும் டோஸ்ட் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற ஒரு பக்கம் எடுத்து இந்த கேரட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ, மிக்சர் இல்லை சிப்ஸோ இல்லை வந்து நான் இன்றைக்கி பட்டர் முறுக்கு செஞ்சிருந்தேன். ஸோ அந்த பீசஸை கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து சாப்பிடும்போது அவங்க அந்த க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட்டாக இருக்கிற ப்ரெட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கிறிஸ்பியாகவும் இருக்கும். ப்ரெட் 2 சைடும் நல்லா டோஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அந்த இதில் வந்து நீங்கள் சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். பட் கேரட் அப்படியே வச்சு சாப்பிட்டாவும் டேஸ்டியாக தான் இருக்கும். கேரட்டோட ஸ்வீட்னஸ், அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கிறிஸ்பியான அந்த முறுக்கோட டேஸ்ட்டும் வரும். ஸோ அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவாங்க டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டு. ஸோ சூப்பரான குயிக்கான கேரட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது பீஸா சாண்ட்விச். ஸோ இது எப்படின்னா பீஸா செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 4 ஸ்லைஸ்லேயும் அண்ட் தென் நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ கெட்சப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீஸா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம் கலர்ஃபுல்லாக எல்லா கேப்சிகமும் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கேப்சிகம் மட்டும் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் டொமேட்டோ. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த சாண்ட்விச்சஸ்லாம் நமக்கு வெஜிடபிள் செஞ்சிட்ருக்கிறப்ப அதுலேருந்து கொஞ்சம் டொமேட்டோ, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி எடுத்து போட்டு செஞ்சால் டக்குன்னு பசங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மொசரில்லா சீஸ் வந்து இதில் நான் வைக்க போகிறேன். அப்போ தான் இந்த பீஸாவோட டேஸ்ட் வரும். ஸோ இதில் ஓரிகனோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து பட்டர் ஒரு சைடு அப்ளை பண்ணி அதை கீழே வச்சுட்டு மேலே பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ டோஸ்ட் பண்ண போகிறேன். பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால வேறு பிளேட்ஸ் மாற்றிக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணது வேறு, இப்போ இது லைன்ஸ் இருக்கிற மாதிரி டோஸ்ட் இது மாற்றிக்கிட்டேன் பிளேட்டு. ஸோ சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருந்தேன். வீட் ப்ரெட்டில் இந்த பீஸா சாண்ட்விச் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த வீட் ப்ரெட்டில் செய்கிறது. பாருங்கள், சூப்பர் யம்மியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. பீஸா சாண்ட்விச் இதை பசங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பர் ஈஸி அண்ட் குயிக் ரெசிபீஸ். ஸோ உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.